பாட்டுல பொறாம குணத்தாலே உருவான இந்த பேய் இந்த கண்ட்ரோலை எடுத்து நல்லா ஜாலியா சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருத்தரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போய் அவரை பத்தி அவரோட ஹோட்டலை பத்தி அசிங்கமா தொடர்ந்து பல நாளா கமெண்ட் பண்ணி கடைசியில் அந்த ஹோட்டலே க்ளோஸ் பண்ண வச்சிருக்கோம். இப்போ அதே ரெஸ்டாரண்ட் கம்மி விலைக்கு வாங்க தான் நம்ம சமைச்சவங்க அவங்களோட அசிஸ்டன்ட் இங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஹோட்டல் செம பாப்புலரா இருந்துச்சு. எப்போ வந்தாலும் கடையில கூட்டம் அலமோதும் நிக்க கூட இடம் இருக்காதுன்னா பாத்துக்கங்களேன். ஆனா யாரோ சில பேர் தொடர்ந்து சோசியல் மீடியால இந்த ரெஸ்டாரண்ட் இதோட ஓனரையும் பயங்கரமா ட்ரோல் பண்ணி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே மொத்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி இப்ப கடையவே காலி பண்ற நிலைமை வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஒருத்தர் ஆன்லைன்ல ட்ரோல் பண்றதுனால அவங்க பிசினஸ்லாம் பாதிக்குமான்னு கேட்க, அட என்னமா நீ விவரம் தெரியாத ஆளா இருக்க, இந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கே அதெல்லாம் போர்க்களம் மாதிரி கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டாலும் வாரவன் போறவெல்லாம் ஏன் எதுக்குன்னே தெரியாம நம்மள வச்சு செஞ்சுட்டு போயிடுவானுங்கன்னு சொல்றாரு. இப்ப நடந்த எல்லாத்தையும் இவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரவாதியோட பேரங்கிட்ட சொல்லி இதுக்கு பின்னாடி எதுவும் தீய சக்தியோட வேலை இருக்கான்னு கேட்க, ஆமா பொறாம குணத்தால உருவான ஒரு பேய் தான் மனுஷங்களோட மனசுல இருக்க பொறாமையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சோசியல் மீடியா மூலமா யாரையாவது டார்கெட் பண்ணி தொடர்ந்து இந்த மாதிரி பல அசிங்கமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதனால ஏகப்பட்ட குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு, பலருக்கு பிசினஸ் லாஸ் ஆயிருக்கு, சிலருக்கு உயிரே போயிருக்குன்னு சொல்றான். அடேங்கப்பா, இது நாம நினைச்சதை விட பயங்கர ஆபத்தான பேயா இருக்கும் போலேன்னு உடனே இதை பத்தி தனக்கு தெரிஞ்ச எல்லா டீடைல்ஸையும் நம்ம டெவில் கிங் கிட்ட சொல்ல அவர் சம்ஜங்க யூஸ் பண்ணி அந்த பேயை அழிச்சலான்னு ஒரு பிளான போறாரு. அடுத்து என்ன ஆச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.